ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ₹2 அக்ரி எக்ஸ்போ. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா காயின் பற்றி சொல்கிறத விட அக்ரி எக்ஸ்போ அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் நிறைய சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஜென்ரல் நாலேஜாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்கள் வந்து வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கமெமரேட்டிவ் காயின் ₹2 அக்ரி எக்ஸ்போ 1995, அதாவது 1995 வெளியிடப்பட்ட காயின். இது பார்த்தீங்கன்னா இந்த 1995 நியூ டெல்லியில் வந்து ஒரு அக்ரி எக்ஸ்போ, அது வந்து நேஷ்னல் லெவலில் 3rd நேஷ்னல் லெவல் எக்ஸிபிஷன் அக்ரி எக்ஸ்போ வந்து நடத்துனாங்க. அது நினைவாக தான் வந்து இந்த மாதிரி காயினை வந்து கமெமரேட்டிவ் காயின் வந்து நார்மல் சர்க்குலேஷனுக்கு விட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அதாவது எப்படி சொல்கிறது, ப்ளவ்விங்னு சொல்லுவாங்க, அதாவது ஏர் உழுவுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த காளை மாடு இருக்கு இல்லையா, அதனுடைய தலை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த கலப்பை, அந்த தலை மேலே கலப்பை இருக்கும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து நம்ம கோதுமை கதிர், சரிங்களா. ஸோ இது வந்து இந்த இதை வந்து இந்த மாதிரி வந்து அக்ரி எக்ஸ்போ காயினை வந்து வெளியிட்டாங்க. இது எப்போ நடந்துச்சுன்னா மார்ச் 1995 3 to 13 அத்தனை நாள் நடந்தது. ஸோ அது நினைவாக தான் இது பண்ணாங்க. மெயினாக எதுக்கு இந்த அக்ரி எக்ஸ்போ பண்ணாங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய இந்தியாவுடைய வேளாண் உற்பத்தி பொருட்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து உலகளவில் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த காயினை வந்து வெளியிட்டாங்க. அக்ரி எக்ஸ்போ நடத்தினாங்க. அது நினைவாக தான் இந்த காயின் வந்து வெளியிடப்பட்டது. இந்த காயினை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு 6 கிராம் எடையுள்ள காயினு, ஒரு கமெமரேட்டிவ் காயினு, காப்பர் நிக்கல் காயினு. இதில் 2 மின்ட்டு, அதாவது பாம்பே அண்டு கல்கட்டா. இதில் வந்து பாம்பே மின்ட் வந்து ஸ்கேர் காயினு, கல்கட்டா மின்ட் வந்து ரேர் காயினு. இவ்வளோ தான் வந்து இந்த காயினை பற்றி. பட் அக்ரி எக்ஸ்போ அப்படின்றது வந்து என்ன, அதாவது பொதுவாகவே வந்து நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸிபிஷனில் நம்ம போய் பார்த்துக்கலாம். இப்போது அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் வந்து வேளாண்மை துறையில் தான் வேலை பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது கொடிஷியா, அதாவது கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கொடிஷியா ஹாலில் வந்து எப்பயுமே வந்து அக்ரி எக்ஸ்போ போடுவாங்க. அதில் என்னென்னா எல்லா துறையும், அதாவது வேளாண்மை துறைனா அது சார்ந்த சகோதரத்துறைன்னு சொல்லுவாங்க, அலைடு செக்டார்ஸ். அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே வரும். கால்நடைத்துறை வரும், நம்மளுடைய தோட்டக்கலைத்துறை வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அது அக்ரோ ஃபாரஸ்ட்ரின்றது வந்து வனத்துறை, அந்த மாதிரி வந்து மீன் வளத்துறை, இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும், கால்நடைத்துறை எல்லாமே வந்து சேர்ந்து தான் இந்த ஸ்டால்லாம் இது பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நிறைய நியூ டெக்னாலஜிஸ், அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்லாம் நிறைய அதில் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம பார்த்துக்கிடலாம். மேலும் என்னென்னா அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங், அதாவது வேளாண் பொறியியல் துறை, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, வேளாண் கருவிகள், அது வந்து புதுசாக அதை வந்து நம்ம வந்து நியூ டெக்னாலஜியோட அந்த வேளாண் கருவிகளை வந்து அங்கே டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. அது உழவு பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நம்ம வந்து களை எடுக்கிற மிஷினு அந்த மாதிரி நிறைய கோனோவிடரு, அந்த மாதிரி நிறைய இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து புதுசாக வந்து கண்டுபிடிச்சி அதில் வந்து அந்த டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க. அதோட நிறைய ஸ்கீம்ஸில் வந்து என்னென்ன சப்சிடிஸ் இருக்கும் அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடலாம். நிறைய ப்ரைவேட் செக்டர்ஸ் நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து எப்படின்னா, இந்த அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங் சொல்கிறேன் இல்லையா, அதில் வந்து இரிகேஷன், அதாவது நிறைய வந்து ட்ரிப் இரிகேஷன், அப்புறம் ஸ்ப்ரிங்கிளர் இரிகேஷன் அந்த மாதிரி இருக்கிற அந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அது வந்து என்னென்னா ப்ரைவேட் செக்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட, வேளாண் துறை சார்ந்த டிபார்ட்மெண்ட்டோட டைஅப் வச்சு அதில் வந்து மக்களுக்கு வந்து சப்சிடி, விவசாயிகளுக்கு வந்து சப்சிடியாக கொடுப்பாங்க. சிறு குறு விவசாயிகளாக இருந்தால் ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் வேலை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து 50% 75% மானியம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய விவசாயிகளுக்கு வந்து 25%. அது வந்து இப்போ எப்படின்னு தெரில, எனக்கு அந்த அப்டேஷன் கிடையாது. பட் சப்சிடியோடு வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்ஸ் இவங்களோட டிபார்ட்மெண்ட்டோட வந்து டைஅப் வச்சு நிறைய வந்து
இந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மிஷினரிஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதில் என்னென்ன சப்சிடிஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ். மீன்வளத்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா இந்த பண்ணை குட்டை அமைப்பாங்க இல்லையா, அதில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன சப்சிடிஸ், எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள். தோட்டக்கலைத்துறைனா அதில் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம நார்மலாக வந்து ஒரு மாமரமோ இல்லை ஒரு சப்போட்டா மரமோ வச்சோம்னா ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் மினிமம் 7லேருந்து 9 அடி, அதில் 10 அடின்னு கூட வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். பட் இந்த இதில் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து ஹை டென்சிட்டி பிளான்ட்டிங்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுவாங்கன்னா 5 அடிக்கே ஒரு மரம் வைப்பாங்க, 5 அடி டிஸ்டன்ஸில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நியூட்ரிஷியஸ் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வெரைட்டி, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பிளான்ட்டை கொண்டு வந்து இது பண்ணுவாங்க வெரைட்டிஸில். அது சப்போட்டாவாக இருக்கட்டும் இல்லை மேங்கோவாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஈல்டு மகசூல் வந்து நிறையா கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்லாம் நிறைய நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி தான் வந்து அந்த அக்ரி எக்ஸ்போ போகணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நார்மலாக ஒரு விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நாலேஜ் இருக்கிறவங்க எல்லாருமே, நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வந்து எக்ஸிபிஷனுக்கு போய் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ என்னென்னா 2025 பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு எக்ஸிபிஷன் நடக்க போகுது. அது என்ன எக்ஸிபிஷன் நான் சொல்கிறேன் பாருங்கள். அக்ரி இன்டெக்ஸ் 2025 கொடிஷியாவில் கோயம்புத்தூரில் 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 இந்த ஒரு 4 நாள் வரும், 10 to 14 ஜூலை. அது நடக்க போகுது. அதில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும், அதில் வந்து நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக அந்த ஆர்கனைசேஷனோடு சேர்த்து சப்போர்ட் பண்ணி தான் இதை பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் எல்லா டெக்னாலஜிஸும். நம்ம பொதுவாகவே ஒரு இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போகும்போது நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, நிறைய வந்து நவீன தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ், நான் சொன்ன மாதிரி ப்ரைவேட் செக்டர்ஸோடைய அந்த அவங்களுடைய சப்சிடிஸ் என்ன, அதோட நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து எப்படி வந்து செல் பண்ணுறதுக்கு என்ன காம்படிஷன்லாம் இருக்குது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம வந்து கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை மார்க்கெட்டிங், நம்ம ஒரு பொருளை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கான இந்த இப்போ உழவர் சந்தையெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டு. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இருப்பாங்க, அவங்களும் இதில் இருப்பாங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து கற்றுக்கிடலாம், இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். கற்றுக்கலான்றதை தாண்டி தெரிஞ்சுக்கிடலாம். நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா சில விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒர்க் பண்ணும்போது நான் எங்கள் ஃபார்மஸே நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். அப்படி போகும்போது நிறைய பேர் வந்து இந்த ஹேண்ட் ஸ்ப்ரேயரு, அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இது பேக்வர்ட் ஸ்ப்ரேயர்னு சொல்லுவாங்க, அது அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்ப்ரேயர்லாம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து வேளாண்மை துறையில் வந்து நெல் இருக்கு இல்லையா, நெல்லில் நிறைய ரகங்கள், அதாவது நமக்கே தெரியாத அந்த காலத்தில் யூஸ் பண்ண ரகங்கள் இருக்கு இல்லையா, பாரம்பரிய நெல் ரகங்கள், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து ரெசிஸ்டிங் பவர் உள்ள நிறைய வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது யூனிவர்சிட்டியிலேருந்து மக்கள் வந்து நம்ம வேளாண் யூனிவர்சிட்டி இருக்கும் இல்லையா, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அதுலேருந்து நிறைய ரிசர்ச் பண்ணி புது ரகங்களெல்லாம் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட அந்த ரகங்கள் வந்து நம்மளுடைய ஏரியாவுக்கு, இப்போ நம்ம ஒரு ஏரியாவில் இருக்கோம்னா நம்மளுடைய ஏரியாவுக்கு அது சூட் ஆகுமா, இல்லை நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நெல் ரகங்கள் என்ன, அந்த மாதிரி புதுசாக வந்திருக்கா, இதெல்லாம் நம்ம கற்றுக்கிடலாம். அதேமாரி நிறைய சீட்லிங்ஸு வெரைட்டிஸ், அந்த மாதிரி புதுசாக வந்து விஷயங்கள் வந்து நல்லா கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியம். நான் தான் சொல்கிறேன்ல, விவசாயிகள் மட்டும்தான் இந்த எக்ஸிபிஷனுக்கு போகணுன்ற இது கிடையாது. நம்ம நிறைய நாலேஜ் கேதர் பண்ணணும், விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அலைடு செக்டர்ஸ் அதாவது சகோதரத்துறை பற்றியும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை போய் பார்த்துக்கலாம். அதேமாரி கால்நடைத்துறையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், அதாவது கெட்டில்லாடு முறைன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நம்ம வந்து ஒரு கொட்டகை மாதிரி போட்டு நம்ம அதில் தான் வந்து ஆடு மாடெல்லாம் வச்சுருப்பாங்க. பட் நியூ டெக்னாலஜி, அது அப்போ நான் ஒர்க் பண்ணும் போது, இப்போ நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா கெட்டில் ஆடுன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா ஒரு கீழே ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் ஃபுல்லாக ஆடு வந்து நிற்க வச்சு, அதில் நிற்கணும் என்ன, அதில் வந்து ஆடை வந்து லைனாக கட்டி
ஒரு கூண்டு இது மாதிரி பண்ணி இது பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கால்நடைத்துறையில் இருக்குது. அதே மாதிரி மாடுகளுக்கும் சரி சப்சிடிஸ் நிறைய. நானே வந்து ஒரு ஐஎஃப்எஸ் ஸ்கீம்னு வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம், அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா கால்நடைத்துறை, வேளாண்மைத்துறை, வேளாண் பொறியியல் துறை எல்லாமே, அதாவது தோட்டக்கலைத்துறை எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்கீமை வந்து ஒரு ஒருங்கிணைத்தல் தான் வந்து இன்டகிரேட்டட். அந்த மாதிரி ஒருங்கிணைச்ச ஒரு ஸ்கீமு. அதில் பார்த்திங்கன்னா ஆடு, மாடு, கோழி, அதுக்கப்புறம் வந்து நெல்லுக்கு சப்சிடி, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து சப்சிடியோட ஒரு விவசாயிக்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் போனால் தான் நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் நார்மலாக ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் தெரிஞ்சுக்கிறீங்க, அது நான் இல்லைன்னு சொல்லலை. அப்பப்போ என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது நம்ம போய் பார்த்துக்கணும். அந்த அப்டேஷன் கண்டிப்பாக தேவை. ஒரு விவசாயியும் போய் நம்ம வந்து கேட்கணும். அது ஓகே. ஆனால் எல்லா இதுவும் ஒரே இடத்துல நமக்கு கிடைக்கிறதுன்றது வந்து இந்த மாதிரி எக்ஸிபிஷனில் தான் அது நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த அக்ரி எக்ஸ்போவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நிறைய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரு இடத்துல நம்ம கேதர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவல் எக்ஸிபிஷன் வந்து இன்னொன்று என்னென்னா யுனைடெட் அக்ரிடெக்குன்னு சொல்லிட்டு அது வந்து மதுரையில் வந்து 22லேருந்து 24 ஆகஸ்ட் 2025 நடக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மதுரையை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, இல்லை கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த அக்ரி இன்டெக்ஸ் 2025 10லேருந்து 14 ஜூலை 2025 இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டயத்தில் வந்து நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். தாராளமாக வந்து நிறைய நாலேஜ் கேதர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்களை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஹார்டிகல்ச்சர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலி ஹவுஸ்ன்னு சொல்லி போடுவாங்க. எப்படின்னா பொதுவாக வந்து நிறைய இப்போ நேச்சுரல் கலாமிட்டிஸ் மட்டும் இல்லை, நிறைய வந்து முரண்பாடான விஷயங்கள் இருக்கு இல்லையா. மழை தேவையான நேரத்தில் இருக்க மாட்டேங்குது, வேணுங்கிற நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது, வேண்டாத நேரத்தில் வந்து எல்லாத்தையும் அழிச்சிருது. அந்த மாதிரிலாம் நிறைய நேச்சுரல் இடர்பாடுகள் இருக்கிற இடத்துல நீங்கள் பாலி ஹவுஸ் மாதிரி போட்டு அந்த வெளியில் இருக்கிற கிளைமேட்டை வந்து நீங்கள் வந்து அந்த பாலி ஹவுஸ்குள்ளே கொண்டு வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் க்ரோ பண்ணிங்கன்னா எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது. அந்த பாலி ஹவுஸுன்றது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் காஸ்ட்லின்றதை விட நமக்கு தேவை என்னென்னா நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்து நம்ம வந்து நம்மளுடைய பொருட்களை வந்து சேதாரப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயம் தான், நல்ல டெக்னாலஜின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து அக்ரி எக்ஸ்போன்றது வந்து வேளாண் சார்ந்த துறைகளுடைய ஒரு கூட்டு ஒரு இது தான். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா துறையும் வந்து நீங்கள் நாலேஜ் வேணும், நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அக்ரி எக்ஸ்போக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இந்த காயினை பற்றி சொல்லணுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது வந்து கொஞ்சம் ரேர் கேட்டகரியில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், என்கிட்டையுமே ஒரு 10 காயின் இருக்குது, வேணும்னா நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் போடணும்னு நினச்சேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னிங்கன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு நாலேஜபிளான ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.